ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்மளோட டெய்லி லைஃப்பில் நமக்கு தேவைப்படக்கூடிய நிறைய யூஸ்ஃபுல்லான க்ளீனிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம கிச்சனில் ஒரு சில பொருட்களை க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவோம். அந்த மாதிரியான பொருட்களை, அதுவும் ரொம்ப கரி பிடிச்சி ரொம்பவே பார்க்குறதுக்கு கருப்பாக இருக்குது அப்படிங்கிற பொருட்களை கூட ரொம்ப அழகாக நம்ம பளிச்சுன்னு புதுசு போல் மாற்றிடலாம். அதுக்கு நம்ம கஷ்டப்பட்டு கை வலிக்க தேய்க்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி ரூ. 10 ரூ. 15 ரேட்டில் கிடைக்கக்கூடிய இந்த சாண்ட் பேப்பர்னு சொல்லுவாங்க. அதாவது உப்பு காய்க்குதோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பேப்பர் நீங்கள் ஒரு செட்டு வாங்கி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா, நம்ம எப்போவுமே நம்மளோட கிச்சனில் இருக்கிற பொருட்களை ரொம்ப பளபளன்னு பளிச்சுன்னு நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா, இதில் நிறைய வெரைட்டி ஆஃப் கலர்ஸும் இருக்குது. ஸோ எல்லாமே சேம் ரிசல்ட்டு தான் கொடுக்கும் உங்களுக்கு. நான் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு பேப்பர் வாங்கி எடுத்திருக்கேன். ஸோ இது நமக்கு ஒரு சின்ன பீஸ் நம்ம பிச்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே நமக்கு ஈஸியாக க்ளீன் பண்ண முடியும். அதாவது நிறைய பொருட்கள் நம்ம க்ளீன் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி கடாய் இருக்கு இல்லையா, இந்த கடாயோட கண்டிஷன் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். முன்னாடி இருக்கிறத விட பின்பக்கம் பார்த்திங்கன்னா ரொம்பவே கருத்து போயிட்டு, அதாவது கறி ரொம்ப பிடிச்சிட்ருக்கு. நம்ம கேஸில் தான் சமைப்போம். அதிகமாக நம்ம எண்ணெய்லாம் யூஸ் அதாவது பொரிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கடாய் எப்போவுமே நம்ம வச்சுருப்போம் இல்லையா, அந்த மாதிரி கடாயெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஃபுல்லாக கரை பிடிச்சி போய் இருக்கும். இப்போ நம்ம அதை க்ளீன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். அந்த கடாய் மூழ்கிற வரைக்கும் தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி கொதிக்கும் போது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு துணி பவுடர் சேர்த்துக்கோங்க. துணி துவைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற எந்த பவுடராக இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி அதோட சாறு பிழிஞ்சு சேர்த்துருக்கேன். அந்த தோலையும் அந்த தண்ணியோட சேர்த்து விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடா இருக்குல்ல, அது சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம எடுத்துருக்கிற கடாயை உள்ளுக்குள்ளே சேர்த்துருங்க. ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் அந்த கடாயோட அந்த தண்ணி சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். அது கொதிச்சதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி நம்ம இறக்கி வச்சிடலாம். ஓரளவுக்கு ஆறி வர்ற டைமில் நம்ம இந்த கடாயை எடுத்துடலாம் வெளியில். நம்ம இந்த மாதிரி செய்கிறதுனால நமக்கு அந்த கருப்பாக இருக்கு இல்லையா, அந்த எண்ணெய் கரை பிடிச்சிருக்குல்ல, அது எல்லாத்தையுமே நம்ம தேய்ச்சி கழுவுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நார்மலாக நம்ம தேய்ச்சோம் அதாவது இந்த மாதிரி தண்ணியில் போட்டு நம்ம ரெடி பண்ணாமல் தேய்ச்சோம் அப்படின்னாலுமே நமக்கு அந்த கரை போகும். கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் நீங்கள் இப்படி செஞ்சிட்டிங்க அப்படின்னா இன்னுமே ரொம்ப ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு க்ளீன் ஆகிடும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், லைட்டாக அந்த கை வச்சு இப்படி சுரண்டி விடும்போதே பார்த்திங்க அப்படின்னா சைடில் பிடிச்சிட்டுக்கு அந்த எண்ணெய் கரையெல்லாம் லைட்டாக கையிலே வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதை நம்ம அந்த உப்பு காகிதம் இருக்கு இல்லையா, அந்த பேப்பர் யூஸ் பண்ணி நம்ம க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த பேப்பர் வாங்கி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களோட பாத்ரூமில் இருக்கிற அந்த டாய்லெட் பவுல் இருக்கு இல்லையா, அதை கூட அந்த மஞ்சள் கரைகள் எல்லாத்தையுமே கூட ரொம்ப ஈஸியாக நீங்கள் க்ளீன் பண்ணலாம். ஸோ அது சம்மந்தமான வீடியோவும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வேணும்னா சொல்லுங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். பாருங்கள், நான் ஒரு இடத்துல மட்டும்தான் தேய்ச்சி காமிச்சிருக்கேன். எந்த அளவுக்கு பளிச்சுன்னு போயிடுச்சு பாருங்கள் அந்த இடத்துல இருந்த கறி எல்லாமே. இதே மாதிரி நம்ம எல்லா இடத்துலையுமே சுற்றி சுற்றி நம்ம தேய்ச்சோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நமக்கு போயிடும். இந்த மாதிரி நம்ம பொரிக்கிறதுக்கு வறுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கிற கடாய் பார்த்திங்கன்னா அதிகமாக எண்ணெய் யூஸ் பண்ணுறதுனால சீக்கிரமாகவே நமக்கு இந்த கருப்பு கரை, அந்த எண்ணெய் கரை அப்படிங்கிறது அப்படியே படிஞ்சு போயிடும் அந்த கடாயில். நம்ம அப்பப்போ இதை க்ளீன் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா அது பார்க்குறதுக்கே வேறு மாதிரி தெரியும். ஸோ பாருங்கள், நம்ம ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம். எந்த அளவுக்கு ஃபுல்லாக க்ளீன் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன். நிறைய இந்த மாதிரி கறி பிடிச்ச மாதிரி எண்ணெய் கரை படிஞ்ச மாதிரியான கடாய் வீட்டில் வச்சுருக்கீங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு ஒரு கடாய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னாலே ரொம்ப பளபளன்னு பளிச்சுன்னு உங்களோட கடாய் எல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், முன்னாடி நான் காமிக்கும்போது எப்படி இருந்தது, இப்போ எந்த அளவுக்கு க்ளீன் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. டைமும் நமக்கு ரொம்ப நேரம்லாம் எடுக்காதுங்க. ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே அழகாக நம்ம தேய்ச்சி க்ளீன் பண்ணிடலாம். இந்த ஐடியா பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம். நம்ம ரெகுலராக தோசை தவா, சப்பாத்தி போடுறதுக்கு தவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுற தவாவில் நமக்கு இப்போது சப்பாத்திலாம் நம்ம போடுற கல் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் பிசுக்கு, கறி, அதாவது அந்த தீஞ்சு போன கரைகள் அதெல்லாமே பிடிச்சிருக்கு அப்படின்னா அதுவும் நம்ம தேய்ச்சி கழுவும் போது அந்த தீஞ்சு போன கரைகள் எல்லாமே நமக்கு போயிடும். ஆனால் இந்த எண்ணெய் பிசுக்கு கரை மட்டும் நமக்கு போகவே போகாது. ஸோ இதை நம்ம ஈஸியாக இந்த பேப்பர் மட்டும் யூஸ் பண்ணி நீங்கள் கடையில் வாங்கும்போது எந்த அளவுக்கு பளிச்சுன்னு இருந்ததோ அதை விட டபுள் மடங்கு பளிச்சுன்னு க்ளீன் பண்ணிடலாங்க. ஸோ நான் ஸ்டவ் ஆன் பண்ணியிருக்கேன். லைட்டாக ஹீட் ஆக விட்டுருக்கேன். ஏன்னா அப்போ தான் அந்த எண்ணெய் பிசுக்கு எல்லாமே நமக்கு கொஞ்சம் ஹீட் ஆகும்போது கொஞ்சம் நமக்கு தேய்க்கும் போது சீக்கிரமாக அது அந்த கரைகள் எல்லாமே விட்டு வரும் அப்படிங்கிறதுக்காக ஸ்டவ் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். சும்மா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மட்டும்தான். கல் சூடு ஏறினதுக்கப்புறமா நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன்.
இப்போ நல்லா அந்த இடம்லாம் தேய்க்கும்போது அந்த ஓரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி தேய்க்கும்போதே லைட்டாக அந்த எண்ணெய் பிசுக்கு எல்லாமே நமக்கு வந்து விட்டு வர ஆரம்பிக்குது இல்லையா? இந்த தவா க்ளீன் பண்ணும்போது நெறைய பேருக்கு ஒரு டவுட் வரலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி ஒரு மெத்தட்ல நம்ம வந்து தோசைக்கல் க்ளீன் பண்ணலாமா? அப்படின்னு கூட நெனைப்பீங்க. கண்டிப்பா க்ளீன் பண்ணலாம். ஆனா, எப்பவுமே நம்ம தோசை ஊத்துவோம் இல்லையா? நடுவுல, அந்த நடு பகுதியில மட்டும் நம்ம இந்த மாதிரி வந்து தேய்க்கக்கூடாது. இப்படி தேய்ச்சுட்டோம் அப்படின்னா, நமக்கு வந்து தோசை வராது. திரும்ப நம்ம வந்து அந்த கல்ல சீசனிங் பண்ணிட்டு, திரும்ப நம்ம வந்து யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ, உங்களுக்கு எண்ணெய் பிசுக்கு அதிகமா படிஞ்சிருக்கு தோசை கல்லுல அப்படின்னா, சுத்தி உங்களுக்கு எங்கெல்லாம் எண்ணெய் பிசுக்கு இருக்கோ, அந்த தோசை ஊத்துற இடத்த மட்டும் விட்டுட்டு, அதுக்கு வெளியில அந்த சுத்தி ரவுண்டா நீங்க தேய்ச்சீங்க அப்படின்னாலுமே, உங்களுக்கு ரொம்ப ஈஸியா அது எல்லாமே வந்து விட்டு போயிடும். இப்ப பாருங்க ஓரளவுக்கு நம்ம வந்து தேய்ச்சு எடுத்துட்டோம். எந்த அளவுக்கு வந்து க்ளீன் ஆயிட்டு வந்திருக்குன்னு சொல்லிட்டு, அந்த எண்ணெய் பிசுக்கு நெறையவே வந்து விட்டு வந்திருக்கு. அதுக்கப்புறம் நான் வந்து கீழ எடுத்து வச்சு ஃபுல்லா அந்த மாரி வந்து தேய்க்க ஆரம்பிச்சுட்டேன். உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன சின்ன பீஸ் தான் நான் வந்து கையில வச்சிருக்கோம். ஸோ வீட்ல இன்னொருத்தங்க இருந்தாங்க அப்படின்னா கூட, அவங்க கையிலயும் ஒரு சின்ன துண்டு பீஸ வந்து குடுத்து, இப்படி வந்து தேய்க்க சொன்னீங்க அப்படின்னா, ஜாலியா தேய்ச்சு குடுத்துருவாங்க. ஏன்னா இது வந்து கஷ்டம்லாம் இல்லங்க. கையும் வலிக்காது. ஒரு தடவ நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு நல்லாவே தெரியும். நல்லா அந்த மாதிரி எல்லா இடங்கள்லயும் கரைகள் வந்து எந்த இடத்துலலாம் அதிகமா படிஞ்சிருக்கோ, அந்த இடங்கள்ல எல்லாமே நம்ம வந்து இந்த மாரி அழுத்தம் குடுத்து தேய்ச்சோம் அப்படின்னா, ரொம்ப ஈஸியா போயிடும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். என் கையில நான் வந்து வச்சிருக்க ஒரு சின்ன குட்டி பீஸ் தான் வந்து வச்சிருக்கேன். ஆனா, அதுவே வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ரிசல்ட் குடுத்துச்சு. நல்லா ஃபுல்லா எல்லாமே வந்து தேய்ச்சு எடுத்துட்டு, இத நான் உங்களுக்கு வந்து ஃபைனலா வாஷ் பண்ணிட்டு காமிக்கிறேன். பாருங்க ஃபுல்லா நான் வந்து கழுவி எடுத்துட்டு வந்துட்டேன். கல்லு வந்து அப்படியே பளபளன்னு அப்படியே ஜொலிக்குது பாருங்க. இந்த கல்லு வந்து நான் கடையிலேருந்து வாங்கிட்டு வரும்போது கூட எனக்கு இந்த அளவுக்கு க்ளீனா வரல. அதில வந்து நெறைய ஆயிலெல்லாம் வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க. ஏன் அப்டின்னா, இது வந்து துரு பிடிக்காம இருக்கணும் அப்டிங்கிறதுக்காக. ஏன்னா இது இரும்பு கல்லாச்சே. ஸோ, அதனால அந்த மாதிரி ஆயிலெல்லாம் அப்ளை பண்ணி ஒரு மாதிரியா தான் இருந்தது பிசு பிசுன்னு. ஸோ, வாங்கிட்டு வந்து நம்ம சீசனிங் பண்ணினதுக்கு அப்புறமா யூஸ் பண்ணும்போது எந்த அளவுக்கு நமக்கு க்ளீனா இருக்குமோ, ஸோ அதே மாதிரியே வந்து நல்லா க்ளீன் ஆயிடுச்சு பாருங்க. ஸோ ரூ. 10 ரூ. 15 செலவு பண்ணி நீங்கள் இந்த மாதிரியான உப்பு காகிதம் வந்து வீட்டில் வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களோட இந்த மாதிரியான கரை படிஞ்ச தோசை கல், அதுக்கப்புறம் உங்களோட கடாய், பானை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பொருட்களையுமே ரொம்ப ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணலாம். இது கிச்சனில் மட்டும் கிடையாது. வீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நிறைய க்ளீனிங் பர்பஸுக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. துரு பிடிச்ச கரைகள் வந்து உங்களுக்கு எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துலலாம் கூட வந்து வச்சு தேய்ச்சிங்க அப்படின்னாலுமே நல்லா பளிச்சுன்னு க்ளீன் ஆகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஐடியா பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம். இந்த மாதிரி பால் பாத்திரம் வந்து தீஞ்சு போயிடுச்சு அப்படின்னா, இத வந்து நம்ம கஷ்டப்பட்டு நம்ம வந்து கை வலிக்க தேய்க்கணும் அப்படின்னு நெறைய பேர் வந்து பயந்துக்கிட்டு இத வந்து தூக்கி போட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி இதுக்கு மேல வந்து தூக்கி போடாதீங்க. இப்போ பால் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படின்னா கூட நம்ம ஒரு சின்ன குட்டி கிண்ணத்துல கூட ஊத்தி வச்சுட்டு, அத வந்து சூடு பண்ணுவோம் இல்லையா? சம்டைம் நம்ம வந்து மறந்து போயிட்டோம் அத வந்து ஆஃப் பண்றதுக்கு அப்படின்னா, நமக்கு இந்த மாதிரி வந்து தீஞ்சு போயிடும் உள்ளுக்குள்ள. வந்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். எந்த அளவுக்கு கரை வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இத வந்து எப்படி ஈஸியா நம்ம நிமிஷத்துல வந்து க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது வந்து பிகினர்ஸ்க்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ வந்து பார்த்து முடிச்சுட்டு அப்படியே உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி குக்கரில் வந்து தண்ணி வச்சுருக்கேன். இப்போது அந்த பாத்திரம் அதாவது குட்டி கிண்ணம் அப்படிங்கிறதுனால அது வந்து மூழ்கிற அளவுக்கு நான் வந்து தண்ணி வச்சுக்க போகிறேன். இப்போ கொஞ்சமாக தண்ணி வந்து வச்சுருக்கேன் இல்லையா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி சூடாகும்போது ஒரு 2 மூடி அளவுக்கு வினிகர் வந்து சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடா வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து சேர்த்துக்கிட்டதுக்கு அப்புறமா இது 2 பொருள் மட்டும் தான் நம்ம வந்து சேர்த்துருக்கோம். வேறு எதுவுமே வந்து சேர்த்துக்க போகிறது கிடையாது. இப்போ இது கொஞ்ச நேரம் இத அப்படியே வந்து கொதிக்க விடுங்க. தண்ணி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வந்து வச்சுக்கோங்க. அந்த கிண்ணம் வந்து மூழ்கிற அளவுக்கு. ரொம்ப நேரம்லாம் அடுப்பில வச்சு இத வந்து தள தளன்னு கொதிக்க விடணும் அப்படின்லாம் எந்த அவசியமும் கிடையாதுங்க. ஒரு 5 நிமிஷத்தில பார்த்தீங்கன்னா, லைட்டா வந்து கொதிக்க ஆரம்பிக்கிற டைமில நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இத வந்து இறக்கி ஆற வச்சிடலாம். லைட்டா வந்து கை பொறுக்கிற சூடு வரும்போது இத வந்து நம்ம எடுத்து கழுவ ஆரம்பிச்சிடலாம். இப்போ நான் உங்ககிட்ட எடுத்துட்டு காமிக்கிறேன் பாருங்க. அந்த தண்ணி வந்து லைட்டா கொதிக்க ஆரம்பிக்கும்போதே, அந்த அடிபிடிச்ச அந்த பால் கரை எல்லாமே வந்து நெறைய அந்த தண்ணியிலே வந்து கலந்துருச்சு பாருங்க. நெறைய வந்து வெளிய வந்துருச்சு.
இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு, நல்லா இந்த மாதிரி வந்து லைட்டா அழுத்தம் குடுத்து நம்ம தேய்ச்சு விட்டோம் அப்படின்னாலே, நல்லா அந்த அடி பிடிச்ச கறைகள் வந்து எல்லாமே போயிடும். இந்த மாதிரி வந்து பால் பாத்திரம்லாம் தேஞ்சு போகுது அப்படின்னா, இது வந்து நமக்கு ரெகுலரா நடக்கிறது கிடையாது. எப்பயாவது இருந்துட்டு சில டைமில நம்ம வந்து அடுப்பில வச்சுட்டு ஆஃப் பண்ணுறதுக்கு மறந்துட்டோம் அப்படின்னா, இந்த மாதிரி வந்து ஆயிடும் இல்லையா? ஸோ இத வந்து நம்ம தண்ணீல ஊற போட்டு மறுநாள் வாஷ் பண்ணலான்னு வச்சுருந்தோம் அப்படின்னாலுமே, ஒரு நாள் ஃபுல்லாவே வந்து அது தண்ணியிலேயே வந்து ஊறிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாம, டக்குனு நீங்க வந்து பாத்திரம் கழுவுற கேப்லயே வந்து ஒரு 5 நிமிஷம் அடுப்புல அந்த தண்ணி வந்து சூடாகும்போது, நான் சொன்ன மாதிரியான பொருட்கள வந்து சேர்த்துட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா, ரொம்ப ஈஸியாவே அந்த கறைகள் எல்லாமே விட்டு போயிடும். அதுக்கப்புறம் நார்மலா நம்ம வந்து இந்த மாதிரி தேய்ச்சு எடுத்துக்கலாம். இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாவும், அதே சமயத்தில ரொம்ப ஈஸியாவும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஐடியா பிடிச்சிருந்தது அப்படின்னாலுமே, மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் குடுத்துட்டு, அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா அவங்களுக்குமே இந்த ஐடியா வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே சமயத்தில பிகினர்ஸ்க்கெல்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரியான டிப்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் வந்து நம்ம சேனல்ல இருக்க டிப்ஸ் வீடியோஸ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. பாத்திரம் கழுவுறதுக்கு வாங்குற லிக்விட் வந்து தீர்ந்து போயிடுச்சு அப்படின்னா, அந்த பாட்டில வந்து தூக்கி போட்டுறாதீங்க. அத அப்படியே எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, ஒரு சில கிளீனிங் பர்ப்பஸ்க்கு நீங்க இத வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். நான் வந்து ஒரு பாட்டில் வந்து எடுத்திருக்கேன். அந்த பாட்டில்ல அந்த ஸ்டிக்கர் எல்லாத்தையும் நான் தனியா உரிச்சு எடுத்துட்டேங்க. இப்போ இத யூஸ் பண்ணி நம்ம வீட்ல இருக்கிற ஃபேன்ல ஒரு பொட்டு அழுக்கு கூட இல்லாம எப்படி கிளீன் பண்றது அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த ஃபேன் கிளீனர் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க ஆன்லைன்ல வாங்குறீங்க அப்படின்னா, ரொம்பவே ரேட் வந்து ஜாஸ்தியா இருக்கும். ஆனா ரொம்ப ஈஸியா நீங்க இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இப்போ நான் வீடியோல காமிச்சிருக்க மாதிரி நீங்க வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு வேஸ்ட்டான கத்திய வந்து நெருப்புல காமிச்சு நல்லா ஹீட் பண்ணினதுக்கப்புறம் 2 பக்கம் இந்த மாதிரி ஒரே அகலமா, அதாவது ஒரே சைஸா இருக்கிற மாதிரி பார்த்து வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்க, பார்க்கறதுக்கு இந்த மாதிரி இருக்கணும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இதுக்குள்ள வந்து வைக்கிறதுக்கு இந்த மாதிரியான ஒரு கிளாத் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. கிளாத் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அந்த மேல் பக்கம், கீழ் பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறதுக்கு நீங்க 2 கிளாத்தாவும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லன்னா, இப்போ ஒரே நீளமான கிளாத்த எடுத்து இப்படியே உள்ளுக்குள்ள வந்து விட்டுட்டீங்க அப்படின்னா, அந்த அடிப்பகுதிய வந்து உள் பக்கமாவே மடிச்சு, அதையும் வந்து கீழ் பக்கமா வச்சு அழகா இப்படி வந்து செட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வீடியோல காமிக்கிறதுல உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். எப்போவுமே நீங்க இந்த மாதிரி கிளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற துணி வந்து நல்ல ஈரம் இல்லாத மாதிரி, நல்ல காஞ்ச மாதிரியான துணி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஈரமான துணி வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு நீங்க துடைக்கும்போது அந்த அழுக்கு வந்து திரும்ப திரும்ப ஃபேன்ல ஒட்டிக்கிட்டே இருக்கும். ஆனா நீங்க ட்ரையான கிளாத் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஈஸியா உங்களுக்கு அந்த அழுக்கெல்லாம் விட்டு வந்துரும். அதுக்கப்புறம் அந்த கிளாத் வந்து கீழ விழுந்துடாம இருக்கிறதுக்கு இந்த மாதிரி 4 பக்கமும் நான் வந்து நூல் போட்டு கட்டியிருக்கேன். ஸோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இது வந்து நான் எப்படி ரெடி பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த இடத்துல நம்ம லைட்டா ஒரு ஓட்ட போட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம வீட்ல வந்து மாப்பெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அப்போ மாப்பு உடைஞ்சு போயிருச்சு அப்படின்னா, அந்த ஸ்டிக் வந்து வச்சிருப்போம். அப்படி இல்ல நார்மலா உடையாமயே நீங்க வந்து மாப்பு வந்து வச்சிருக்கீங்க அப்படின்னாலும், அந்த ஸ்டிக்க மட்டும் தனியா கழட்டி, இத வந்து கிளீன் பண்றதுக்காக நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க அந்த மாப்ல வந்து அத அட்டாச் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம அந்த ஓட்ட போட்டோம் இல்லையா? அது வந்து கொஞ்சம் சின்ன சைஸாவே வந்து போட்டுக்கோங்க. அப்பதான் நம்ம அந்த ஸ்டிக்க வந்து உள்ளுக்குள்ள நுழைக்கும்போது, நல்லா டைட்டா இறுக்கமா உங்களுக்கு வந்து பிடிச்சுக்கும். ரொம்பவே வந்து பெரிய ஓட்டையா நீங்க போட்டுட்டீங்க அப்படின்னா, அந்த ஸ்டிக்கு வந்து ரொம்ப லூஸா இருக்கும். நம்ம வந்து துடைக்கும்போது சரியா நமக்கு வந்து துடைக்க வராது. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். நான் இந்த ஃபேன் தான் இன்னைக்கு வந்து துடைக்க போறேன். கிட்ட நான் உங்களுக்கு வந்து ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. எந்த அளவுக்கு அழுக்கு பிடிச்சு ஃபுல்லாவே அந்த சைடுல எல்லாமே வந்து படிஞ்சு போயிருக்கு பாருங்க. நெறைய டஸ்ட் இருக்கு. உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் அப்படின்னு நெனைக்கிறேன். இப்போ தீபாவளிலாம் வந்து வரதுனால, எப்படியும் நீங்க வந்து வீடு கிளீன் பண்ணுவீங்க இல்லையா? அந்த டைம்ல ஃபேன் தொடைக்கணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, மறக்காம இந்த ஐடியாவ வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. எத்தன வருஷம் அழுக்கான ஃபேனா இருந்தாலும் கூட, நீங்க இந்த மாரி வந்து ட்ரை பண்ணி கிளீன் பண்ணீங்க அப்படின்னா, ஒரு பொட்டு அழுக்கு கூட உங்களுக்கு அதில இருக்கவே இருக்காது. ஸோ ரொம்ப ஈஸியா நம்ம வந்து கிளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்து அந்த ஸ்டிக்க அப்படியே எடுத்துட்டு போயிட்டு, நம்ம கரெக்ட்டா அந்த ஃபேனோட அந்த ரெக்கையில விட்டு உள்ள நுழைச்சிங்க அப்படின்னா, அழகா அந்த மாதிரி நுழைஞ்சுக்கும். அவ்வளோதான். இந்த மாதிரி வந்து நம்ம துடைக்க ஆரம்பிச்சிடலாங்க. இந்த மாதிரி செய்யும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும். நான் அதனால தான் முன்னாடியே சொன்னேன். நீங்க அந்த ஸ்டிக்கு வந்து உள்ள விடுறதுக்காக நம்ம போடுற ஹோல்ஸ் வந்து கொஞ்சம் சின்ன சைஸா போட்டுக்கோங்க. கொஞ்சம் நல்ல இறுக்கமா அட்ஜஸ்ட் பண்ணி நீங்க உள்ளுக்குள்ள செட் பண்ற மாரி பார்த்துக்கோங்க. ரொம்ப பெரிய ஓட்டையா போட்டுட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். இப்போ பாருங்க 3 ரெக்கையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சுத்தி சுத்தி ஃபுல்லாவே நான் தொடச்சுட்டேன். அந்த டஸ்ட்டு வந்து கீழ கொட்டுறது உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நெனைக்கிறேன். ஸோ பாருங்க டஸ்ட் வந்து எவ்வளோ கொட்டியிருக்குன்னு. பாதி டஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா என் மேலே தான் இருந்தது. ஸோ தலையிலேருந்து ட்ரெஸ் வரைக்குமே நிறைய டஸ்ட் வந்து கொட்டிட்டு இருந்தது.
ஸோ பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து ஃபேன் இருந்ததுக்கும், இப்ப இருக்கிறதுக்கும் உங்களுக்கு நல்ல டிஃப்ரெண்ட் தெரியும்னு நெனைக்கிறேன். அதுக்கப்புறம் நான் வந்து ஹால்ல இருந்த ஃபேனையும் இதையே வந்து யூஸ் பண்ணி கிளீன் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். பாருங்க இதில எவ்வளோ டஸ்ட் வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேங்க. கண்டிப்பா நீங்க பார்த்த உடனே செஞ்சிடலாம். நீங்களும் இது மாதிரி வந்து செஞ்சு ட்ரை பண்ணி உங்களோட ஃபேன் வந்து க்ளீன் பண்ணீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த டிப்ஸ் வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் வந்து தேவைப்படும். அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, மறக்காம அவங்களுக்கும் வந்து ஒரு ஷேர் குடுங்க. இத ஃபுல்லா நம்ம வந்து இப்போ ஓப்பன் பண்ணிட்டு அந்த கிளாத் வந்து எடுத்து பார்க்கலாம். எந்த அளவுக்கு வந்து டஸ்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி நம்ம சேனல்ல நெறைய டிப்ஸ் வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். டைம் இருந்தது அப்படின்னா மறக்காம ஃப்ரீ டைம்ல செக் பண்ணிக்கோங்க. பாருங்க, எந்த அளவுக்கு வந்து அந்த அழுக்கு விட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா வந்து நார்மலா நம்ம எப்பவும் ஃபேன் துடைக்கிறதுக்கு யூஸ் பண்ற மாதிரி ஏதாவது மெட்டீரியல் யூஸ் பண்ணி நீங்க தொடச்சீங்க அப்படின்னா கூட, இந்த அளவுக்கு அந்த ஃபேன்ல ஒட்டிட்டுருக்க அழுக்கு உங்களுக்கு வரவே வராது. ஃபுல்லா அதில பிடிச்சிட்டுருக்க டஸ்ட்டு ஃபுல்லாவே வந்து வந்துடுச்சுங்க ரிமூவ் ஆயிட்டு. மறக்காம இந்த வீடியோவ உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி பூவெல்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணி வைக்கிறதுக்கு நம்ம வாங்கி யூஸ் பண்ணுற உருளி வந்து பார்த்திங்கன்னா, அதிகமாக வந்து கருத்து போயிடும். அதுவும் அந்த பித்தளையில இருக்கிறதுனால நமக்கு இது வந்து அதிகமாக நம்ம வந்து அடிக்கடி க்ளீன் பண்ணுற மாதிரியே இருக்கும். இந்த மாதிரி கருத்து போன உருளிய இன்றைக்கி நம்ம செலவு இல்லாம வீட்ல இருக்க 2 பொருள் மட்டும் யூஸ் பண்ணி இன்றைக்கி நம்ம பளபளன்னு பளிச்சுன்னு க்ளீன் பண்ண போறோம். ஸோ இன்றைக்கி நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கிற எல்லா க்ளீனிங் ஐடியாஸும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அதை க்ளீன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி வந்து நம்ம நார்மலாக வீட்டில் வந்து தொட்டியில செடி வச்சுருப்போம் இல்லையா? ஸோ அந்த மண்ணு தான் நான் வந்து இன்றைக்கி எடுத்திருக்கேன். கொஞ்சம் ஈரமாக இருக்குது. ஸோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். நல்லா சிகப்பா இருக்குது பாருங்கள் மண். ஸோ இந்த மாதிரி வந்து மண் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மண் இல்லாதவங்க செங்கக்கல் வந்து கிடச்சிது அப்படின்னா, ஸோ செங்கல் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதை வந்து பொடி பண்ணிக்கோங்க. ஸோ செங்கலும் உங்களுக்கு வந்து கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து வீட்டில் அகல் விளக்கு வந்து உடஞ்ச அகல் விளக்கோ அப்படி இல்லைன்னா தேவையில்லாமல் யூஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து வச்சுருக்கீங்க அப்படின்னா, அதை கூட நீங்கள் வந்து உடச்சி பொடி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மண்ணில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் வந்து 1 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு அரை மூடி அளவுக்கு எலுமிச்சம்பழ சாறு வந்து நல்லா இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இந்த பொருட்களை மட்டும் வந்து சேர்த்துக்கிட்டு நம்ம வந்து கை வச்சு நல்லா இதை வந்து பேஸ்ட் மாதிரி வந்து கலந்து எடுத்துக்கலாம். அந்த எலுமிச்சம்பழத்தோட விதைகள் இருந்ததுன்னா தனியாக எடுத்துருங்க. அதே மாதிரி அந்த மண் வந்து நம்ம எடுத்தோம் இல்லையா, அதில் வந்து குட்டி குட்டியாக வந்து கல் எதுவும் இருந்துச்சு அப்படின்னாலுமே அதை வந்து தனியாக எடுத்து போட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கிற உருளியை எடுத்து இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுடலாம். உள் பக்கம் அதுக்கப்புறம் வந்து வெளிப்பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அப்ளை பண்ணிடலாம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம வந்து ஸ்க்ரப்பர் போட்டு தேய்ச்சி க்ளீன் பண்ணணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. ஃபஸ்ட்டு நம்ம இதை வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நம்ம இதை வந்து ரெஸ்ட்டில் விட்டுடலாம். இது வந்து நல்லா ஊறும்போது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இன்னுமே நல்லா பளபளன்னு பளிச்சுன்னு க்ளீன் ஆகிடும். அதுக்கப்புறம் ஒரு குட்டி சொம்பு ஒன்று இருந்துச்சு. ஸோ அதுக்குமே நான் வந்து ஃபுல்லாக அந்த மாதிரி தேய்ச்சி விட்டுறேன். இது வந்து லைட்டாக தேய்க்க ஆரம்பிக்கும் போதே பார்த்திங்க அப்படின்னா, அந்த பொருட்களோட கலர் வந்து வெளியில் வந்து தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதை வந்து கொஞ்சம் நேரம் நம்ம வந்து ரெஸ்ட் கொடுத்துடலாம். இதை வந்து அப்படியே இருக்கட்டும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஒரு 10 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப்பர் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸ்டீல்லாம் வந்து போட்டு யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இதில் வந்து கீறல் விழுந்துருச்சுன்னா பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது அப்படிங்கிறதுனால, இந்த மாதிரி வந்து ஸ்பாஞ்சியாக இருக்கிற மாதிரி ஸ்க்ரப்பர் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி நம்ம தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போவே நல்லா கலர் வந்து நல்லாவே தெரியுது. ஸோ அந்த கருப்பு கரைகள் எல்லாமே வந்து போயிடுச்சு. நீங்கள் வந்து ரொம்ப கரை அதிகமாக இருக்குது நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற உருளி அப்படின்னா இன்னுமே கொஞ்சம் நேரம் வந்து ரெஸ்ட்டில் கொடுங்க. அதுக்கப்புறம் தேய்க்கும் போதும் பார்த்திங்க அப்படின்னா நல்லா அழுத்தம் கொடுத்து வந்து தேய்ச்சிங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு நல்லா பளிச்சுன்னு க்ளீன் ஆகிடும். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம வந்து காட்டும்போது எந்த அளவுக்கு கருப்பாக இருந்தது உள்பக்கம் அப்படிலாம். வெளியிலையும் வந்து பார்த்திங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிட்டு அங்கங்கே வந்து ஒயிட் ஒயிட்டாக டாட்டாக வந்து இருந்தது. ஆனால் இப்போ நம்ம வந்து தேய்ச்சி க்ளீன் பண்ணதுக்கப்புறமா எந்த அளவுக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். பாருங்கள், நம்ம வந்து கடையில் வாங்கும்போது கூட இந்த அளவுக்கு க்ளீனாக இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஐடியா வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பீத்தாம்பரி பவுடர்லாம் நமக்கு கடைகளில் கிடைக்கும் இல்லையா, அதெல்லாம் வாங்கி நம்ம வந்து க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து கைகள்லையுமே நிறைய பேருக்கு ஒத்துக்காது, அலர்ஜி மாதிரி வரும். அந்த மாதிரியான கெமிக்கல் கலந்த பவுடர் எல்லாம் யூஸ் பண்ணாமல் நீங்கள் இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற பொருட்களை மட்டுமே வந்து யூஸ் பண்ணி அழகாக க்ளீன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணுறோம் அப்படின்னா பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ஐடியாவும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அவங்களுக்குமே இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் இதிலேருந்து ஏதாவது ஒரு டிப்பு வந்து ட்ரை பண்ணிங்க அப்படின்னாலுமே எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆல்ரெடி நம்ம சேனலில்
நிறைய டிப்ஸ் வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ரீசெண்ட் டைமில் போட்ட வீடியோஸோட தம்ப்நெயில்லாம் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோலாம் இனிமேல் நீங்கள் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் சேனலில் இருக்குது, போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை திரும்ப மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.